மனதில் வைக்க வேண்டிய 3 விஷயங்கள். முதலாவது, வலிமறக்க குடிப்பதாய் சொல்லும் கோழை இளைஞனே, உன் தாயின் பிரசவ வலியை விட உன் வலி பெரியதா என்று நினைத்துப்பார். எனக்கு உடம்பெல்லாம் நான் வேலை செஞ்சு எனக்கு களைச்சு போயிட்டேன், அதனால் கொஞ்சோண்டு குடிச்சுக்கிறேன். எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது, குடும்பத்தில் நிம்மதியே இல்லை, அதனால் கொஞ்சோண்டு குடிச்சுக்கிறேன். இப்படி ஒரு தவறான செயலை செய்யறதுக்கு ஒரு காரணத்தை சொல்கிற மனிதர்களே ஒரே ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்களேன். பிறக்கிறது ஒரு முறை, இறப்பது ஒரு முறை. இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த மாதிரி கோழைகளாக உங்களையே நீங்கள் மறந்து இருக்கிற ஒரு செயல் இருக்குல்ல, அது ஒரு அருவருக்கத்தக்க செயல். உங்களால் முடியலன்னா யாரால் முடியும்? நிச்சயமாக முடியும். உங்களால் எப்படி குடிக்கு பழகுனீங்களோ அதே மாதிரி அந்த குடியை விட்டு விலகவும் முடியும். விலகி இருங்கள், வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிங்கள். இரண்டாவதாக, மதுவுக்கு ஏன் மது என்று பெயர் வைத்தார்கள் தெரியுமா? மகிழ்ச்சியில் ஆரம்பித்து துன்பத்தில் முடிவதால். சும்மா விளையாட்டா, அதாவது இப்போது ஆண்களுக்கு என்னென்னா, அந்த குடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ப்ரெஸ்டீஜ் மாதிரி ஆகிப்போச்சு. இது ஒரு தவறான ஆட்டிடியூட். வெளிநாட்டில் இருக்கிறவங்க மது அருந்துறாங்க அப்படின்னா அந்த நாடு ஒரு குளிர் நாடு. அப்போது அவங்களுக்கு அந்த குளிரில் அவங்க உயிரை காப்பாற்றிக்கணும், அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா ஓரளவுக்கு மது இருந்துன்னா அவங்களால அந்த குளிரை தாங்க முடியும். ஆனால் நம்ம நாட்டில் இந்த மாதிரி ஒரு அருவருப்பான ஒரு கலாச்சாரத்துக்கு நீங்கள் என்றைக்குமே துணை போகாதீங்க. சும்மா விளையாட்டாக ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சும்மா லைட்டாக குடிக்க ஆரம்பிக்கிறது, இல்லை இது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள், நாம் எல்லாமே ரொம்ப பெரிய பணக்காரங்க, இந்த ஒரு பெரிய ஹோட்டலில் நம்மளுடைய பார்ட்டியில் இதை குடித்தாதான் நமக்கு சந்தோஷம், இப்படிலாம் நினச்சி மகிழ்ச்சியில் ஆரம்பித்து துன்பத்தில் முடிக்காதீங்க. மூன்றாவது, புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை, எதையும் தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். ஸ்டேட்டஸு, பணம், பதவி, புகழ், இது எதுவுமே நிரந்தரம் இல்லை. இதில் இப்படி ஒரு குடிப்பழக்கம் தான் நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள். ஒரு பெரிய பெரிய பார்ட்டியாக இருந்தால் அதில் நம்ம குடித்தாதான் நம்ம ஒரு பெரிய ஆள் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ஒரு தவறான செயல். தப்பாக எதையுமே புரிஞ்சுக்காதீங்க. நீங்கள் உங்களுக்கு சந்தோஷமாக வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த சமுதாயத்தில் உங்களால் சந்தோஷமாக மாற முடியும். அதனால் இது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாவோ இல்லை இது ஒரு பெரிய ஆளுமையாவோ நினச்சி ஒரு விளையாட்டாக ஆரம்பித்து வாழ்க்கையை தொலைச்சி தன்னுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் பிரிஞ்சு உங்களுடைய உடம்பை கெடுத்துக்கிட்டு வாழ்க்கையே நரகமாக்காதீங்க. அதனால் அந்த தவறை செய்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் உங்களை திருத்திக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை எப்போவுமே சந்தோஷமாக இருக்கும். உங்களால் முடியலன்னா யாராலையுமே முடியாது. அதனால் மனதால் திருந்திக் கொள்ளுங்கள், மகிழ்ந்து கொள்ளுங்கள், வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிங்க.